நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் திரு மோடி அவர்கள் கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படாததால் அவரோடு தொலைபேசியில் உரையாடிய நிலையில் பிரதமர் திரு மோடி அவர்கள் கூறிய வலுவான கருத்துகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தாக்குதல் நிறுத்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளின் இராணுவம் மூலமாகவே நிகழ்ந்தது என்றும் மிக முக்கியமாக தாக்குதல் நிறுத்த கோரிக்கையை பாகிஸ்தான் தான் முன்வைத்தது என்றும் பிரதமர் தனது தொலைபேசி உரையாடலில் அழுத்தமாக கூறியிருக்கிறார். மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளின் மத்தியஸ்தத்தை இந்தியா எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இனி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை என்றும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் எந்த இடத்திலும் பேசப்படவில்லை என்பதும் உரையாடலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்தபோது இந்தியாவின் அதிரடியான தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தும்படியாக கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்தியா பல நிபந்தனைகளோடு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. ஆனால் அந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் குறித்து தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்புக்கொள்ள வைத்ததாகவும் அமெரிக்காவுடனான இருநாட்டு வர்த்தகம் குறித்து சுட்டிக்காட்டி மத்தியஸ்தம் செய்து வைத்ததாகவும் கூறியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடங்கிய போதும் சிந்து நதி நீரை நிறுத்திய போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷமிட்டு போர் வேண்டாம் என கூவிய பல இடதுசாரிகளும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட உடனேயே அமெரிக்க அதிபரின் பேச்சை கேட்டு நமது பிரதமரை இழிவாக விமர்சித்ததோடு அமெரிக்காவிற்கு இந்தியா அடிமையா என்ற அளவில் கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அமெரிக்க அதிபரின் கூற்றை இந்தியா பலமாக மறுத்த போதும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் தொடர்பான தனது பதிவில் கூட தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் செய்து வைத்ததை போல என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தது பல எதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. இந்த நிலையில் நமது பிரதமர் அமெரிக்க அதிபரோடு நேரடியாக உரையாடி இருப்பது இந்த விமர்சனங்களுக்கு தெளிவான முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கனடாவில் இருந்து திரும்பும் போது அமெரிக்கா வர முடியுமா என்று பிரதமருக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த நிலையில் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பல பயணங்கள் இருப்பதால் அமெரிக்காவிற்கு வர முடியாது என்று மோடி அவர்கள் கூறியிருப்பதோடு அடுத்த குவாட் சந்திப்பிற்கு இந்தியா வருமாறு ட்ரம்பிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 35 நிமிடம் நீண்ட தொலைபேசி உரையாடல் மூலமாக உலகத்திற்கே இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்திருக்கிறார் பிரதமர் திரு மோடி. தமிழகத்தில் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டும் கட்சிகளெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதற்கெடுத்தாலும் பிரதமரை விமர்சித்து வரும் நிலையில் மிகச்சரியாக அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து சரியாக காய் நகர்த்துவதே சர்வதேச அரசியல் என்றும் உலக அரசியல் களத்தில் பாரதம் விஸ்வகுருவாக வளர்ந்திருப்பதையும் புரிய வைத்திருக்கிறார் பிரதமர் திரு மோடி.